ஃப்ரெண்ட்ஸ், வரக்கூடிய டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 குரூப் 2A ஜென்ரல் இங்கிலீஷ்க்கான ஃபுல் ஸ்டடி பிளான் டெஸ்ட் சீரிஸ் இதை பார்த்தா டீட்டெயில் தான் இப்போ நம்ம வந்து பார்க்க போகிறோம். இந்த பேட்சில் உங்களுக்கு கம்ப்ளீட்டாக பார்த்தோம் அப்படின்னா எல்லா ஃபுல் டாப்பிக்கான வீடியோ, இதுக்கான டெஸ்ட் சீரிஸ், சூப்பர் டாஸ்க் இது எல்லாமே இதிலே பார்த்தோம் அப்படின்னா வந்து கம்ப்ளீட்டாக கவர் ஆயிரும். ஓகே, வாங்க பார்க்கலாம். நம்ம இந்த பிளானில் பார்த்தோம் அப்படின்னா வந்து உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு 35 டெஸ்ட் வந்து முதல்ல கொடுத்துருப்போம். ஸோ வந்து இப்போ முதல் டெஸ்ட்டில் பார்த்தோம் அப்படின்னா வந்து 3 போயம், 2 ப்ரோஸு, 2 கிராமர் டாபிக் இந்த மாதிரி வந்து இருக்கும். ஸோ இதே மாதிரி பார்த்தோம் அப்படின்னா வந்து உங்களுக்கு 35 டெஸ்ட் வந்து இருக்கும். அதுக்கப்புறம் ரிவிஷன் டெஸ்ட் வந்து இருக்கும். ஓகே, இப்போ நீங்கள் வந்து இந்த முதல் டெஸ்ட்டுக்கு ஃபுல் டாப்பிக்கு மொத்தமாக படிக்கணுமான்னு கேட்டிங்க அப்படின்னா நீங்கள் அந்த மாதிரி வந்து படிக்க வேண்டாம். இப்போ நம்ம வந்து இந்த டெஸ்ட்டை நீங்கள் எழுதுறதுக்கு முன்னால் போயம்கான மினி டெஸ்ட் நம்ம வந்து கொடுத்துருப்போம். ஸோ மினி டெஸ்ட் அப்படிங்க பார்த்தோம் அப்படின்னா நீங்கள் ஒவ்வொரு போயமாக தனித்தனியாக படித்த டெஸ்ட் வந்து எழுதலாம். ஸோ வந்து இப்போது முதல்ல எ ட்ராஜிக் ஸ்டோரி இதுக்காக செப்பரேட்டாக தனி டெஸ்ட் வந்து இருக்கும். அப்படி இந்த போயமை மட்டும் படித்து அந்த டெஸ்ட் வந்து எழுதலாம். அதுக்கப்புறம் ஃப்ரம் அ ரயில்வே கேரேஜ் இதுக்காக தனியாக இருக்கும். இந்த மாதிரி ஒவ்வொரு போயம் வைஸாக தனித்தனியாக இருக்கும். அதுமாதிரி ப்ரோஸுக்கும் பார்த்தோம்னா தனித்தனியாக இருக்கும். அப்படி இதை ஃபுல்லாக தனித்தனியாக படித்து முடிச்சதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா இதை ஃபுல்லாக நீங்கள் அகைன் மொத்தமாக ரிவைஸ் பண்ணிட்டு இந்த மெயின் டெஸ்ட் நீங்கள் வந்து எழுதலாம். இதே மாதிரி தான் பார்த்தோம் அப்படின்னா நம்ம வந்து எல்லா டெஸ்ட்டுக்கும் வந்து கொடுத்துருப்போம். ஸோ வந்து நீங்கள் முதல்ல போயம் வைஸாக, ப்ரோஸ் வைஸாக இந்த மாதிரி தனித்தனியாக டெஸ்ட்டு எழுதிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் மொத்தமாக படித்து பார்த்தோம் அப்படின்னா வந்து ஃபுல் டெஸ்ட் வந்து எழுதலாம். ஓகே, ஸோ நம்ம ஒவ்வொரு டெஸ்ட்லேயும் பார்த்தோம் அப்படின்னா வந்து உங்களுக்கு ரேங்கிங் கொடுத்துருப்போம், அடிஷனல் எக்ஸ்ப்ளனேஷன். நீங்கள் வந்து டெஸ்ட் அட்டன் பண்ணி முடித்தோன்னா இப்போ ஒரு கிராமர் டாபிக் இருக்குது அப்படின்னா இந்த இடத்துல எது கரெக்டான வரும், ஏன் இது வந்து ராங்காக இருக்குது, அதுக்கான ரூல்ஸ் என்ன, இந்த மாதிரி நம்ம வந்து எல்லாமே கீழே பார்த்தோம் அப்படின்னா எக்ஸ்ப்ளனேஷன் வந்து கொடுத்துருப்போம். ஓகே, இதே மாதிரி இந்த டெஸ்ட் சீரீஸில் பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு ஓவராலாக 150 டெஸ்ட் வந்து இருக்கும். இது போக டெய்லி டாஸ்க்கு, சூப்பர் டாஸ்க் எல்லாமே வந்து இருக்கும். ஸோ நம்ம வந்து டெய்லி டாஸ்க் பார்த்தோம் அப்படின்னா முன்னாடியே கொடுத்துட்டு வரோம். இதோட கான்செப்ட் பார்த்தோம் அப்படின்னா இப்போ வந்து நீங்கள் ஒரு சில ஏரியாவை நீங்கள் ஜஸ்ட்டு குவிஸை மட்டும் ரிப்பீட்டடாக அட்டன் பண்ணியே பார்த்தோம் அப்படின்னா படித்து முடிச்சிடலாம். ஏன்னா இப்போ வந்து போயம் லைன் வந்து கேட்பாங்க. ஒரு போயம் லைனை கொடுத்துட்டு இது வந்து எந்த போயம் அப்படின்னு வந்து கேட்பாங்க. ஸோ நம்ம வந்து எல்லா போயத்தையும் பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு கம்ப்ளீட்டாக சேர்த்து ஒரு டாஸ்க்கை வந்து கொடுத்துருப்போம். நீங்கள் வந்து ஒவ்வொரு டைம் அட்டன் பண்ணும் போதும் ரேண்டமாக ஒரு 10 கொஸ்டின் பார்த்தோம் அப்படின்னா வந்து வரும். இப்போ நீங்கள் ஃபஸ்ட் டைம் அட்டன் பண்ணுறீங்க, உங்களுக்கு வந்து 10க்குமே பார்த்தோம் அப்படின்னா ஆன்சர் தெரியாது. ஸோ நீங்கள் அட்டன் பண்ணி முடித்த உடனே பார்த்தோம் அப்படின்னா கரெக்ட் ஆன்சர் வந்துடும். இப்போ நீங்கள் வந்து இந்த லைன் அப்படின்னா இந்த போயம் தான், இந்த லைன் அப்படின்னா இந்த போயம் தான் அப்படின்னா இது பார்த்துருவீங்க. இப்போ உங்களை அதே கொஸ்டின் ரிப்பீட்டடாக ஒரு 5 தடவை, 10 தடவை, 20 தடவை இந்த மாதிரி நம்ம வந்து அடிக்கடி ரீடேக் பண்ண சொன்னோம் அப்படின்னா கண்டிப்பாக உங்களால் பார்த்தோம் அப்படின்னா ஒரு 10 ரீடேக் அப்புறமே நீங்கள் ஒரே கொஸ்டினை ரிப்பீட்டடாக குவிஸாக பார்த்தீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக மைண்டில் வந்து ஸ்டோர் ஆயிரும். நம்ம வந்து அந்த கான்செப்ட்லாம் பார்த்தோம் அப்படின்னா அந்த டெய்லி டாஸ்க் வந்து கொடுத்துருப்போம். ஸோ இதே மாதிரி நம்ம வந்து போயம்கான டெய்லி டாஸ்க்கு, ப்ரோஸுக்காக, கிராமருக்காக இந்த மாதிரி நம்ம வந்து கொடுத்துருந்தோம். இப்போ வந்து புது சிலபஸை பேஸ் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா புது சிலபஸில் 7 யூனிட் வந்து இருக்குது. இப்போ முதல் யூனிட் பார்த்தோம் அப்படின்னா வந்து கிராமரு, 2ஆவது யூனிட் பார்த்தோம் அப்படின்னா வெக்காபுலரி. ஸோ இப்போ நம்ம கிராமரில் பார்த்தோம்னா நம்ம வந்து ரூல்ஸ் வந்து படிக்கணும். இது வந்தால் இதான் வரும், இந்த டென்ஸில் வந்து இதாக வந்து பயன்படுத்தணும், அது மாதிரி இப்போ டேரக்டிவ் இன்டெரக்ட் மாறுது அப்படின்னா இந்த மாதிரி தான் மாறும். ஸோ இந்த மாதிரி ரூல்ஸ்லாம் வந்து இருக்குது. அதுக்கப்புறம் வந்து யூனிட் 2, 3, 4 இதெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா மெமரி பண்ணுற மாதிரி, ப்ராக்டிஸ் பண்ணுற மாதிரி தான் வந்து இருக்கும். இந்த வெக்காபுலரி, இடியம் ஃப்ரேஸு, பிரிட்டிஷ் இங்கிலீஷ், அமெரிக்கன் இங்கிலீஷு, டெக்னிக்கல் டேம் இது ஃபுல்லாக நீங்கள் கம்ப்ளீட்டாக பார்த்தோம் அப்படின்னா நீங்கள் வந்து மெமரி பண்ணுற மாதிரி தான் வந்து இருக்கும். ஸோ இந்த மெமரி பண்ண வேண்டியதை நீங்கள் வந்து கஷ்டப்பட்டு உட்காந்து மனப்பாடம் பண்ணீங்க அப்படின்னா அது கஷ்டமாக இருக்கும். நம்ம அதனால வந்து உங்களுக்கு சூப்பர் டாஸ்க்கை வந்து ஆட் பண்ணியிருப்போம். ஸோ சூப்பர் டாஸ்கோட கான்செப்ட் பார்த்தோம் அப்படின்னா நீங்கள் சூப்பர் டாஸ்க்கு அட்டன் பண்ணி அந்த யூனிட் ஃபுல்லாக வந்து முடிச்சிடலாம். நம்ம வந்து ஒரு யூனிட்டுக்கு ஒரு சூப்பர் டாஸ்க் அப்படிங்கிற மாதிரி நம்ம வந்து 7 யூனிட் வந்து கொடுத்துருப்போம். இப்போ நான் வந்து டெமோ காமிக்கிறேன். அந்த டெமோ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னாலே ஈஸியாக நீங்கள் வந்து புரிஞ்சுக்கலாம். ஓகே, நம்ம வந்து முதல்ல ஷெட்யூலில் காமிச்சோமா வரிசையாக பார்த்தோம் அப்படின்னா வந்து டெஸ்ட் 1, டெஸ்ட் 2 அப்படிங்கிற மாதிரி 35 டெஸ்ட் வந்து இருக்கும். அது ஃபுல்லாக இந்த ஃபோர்லாம் வந்து இருக்கும். ஸோ டெஸ்ட் 1ல் பார்த்தோம் அப்படின்னா அந்த 3 போயம், 2 ப்ரோஸ், 2 கிராமர் டாபிக் இது ஃபுல்லாக சேர்த்து. ஸோ இந்த மாதிரி வந்து டெஸ்ட் வந்து இருக்கும். அடுத்து பார்த்தோம் அப்படின்னா வந்து டெய்லி டாஸ்க்கு. ஸோ அது வந்து இங்கே வந்து இருக்கும். ஸோ வந்து கிராமருக்காக, போயம் ப்ரோஸுக்காக, அதுக்கப்புறம் போயம் லைனுக்கு மட்டும் தனியாக, டெக்னிக்கல் டேமுக்கு தனியாக இந்த மாதிரி பார்த்தோம் அப்படின்னா இருக்கும். ஸோ அந்த டெய்லி டாஸ்க்கு, சூப்பர் டாஸ்க் எல்லாமே பார்த்தோம் அப்படின்னா வந்து அன்லிமிட்டட் அட்டெம்ப்ட் தான். ஸோ நீங்கள் வந்து ரிப்பீட்டடாக அட்டன் பண்ணி எல்லாமே வந்து படித்து முடிச்சிடலாம். அதுக்கப்புறம் மினி டெஸ்ட். ஸோ மினி டெஸ்ட் அப்படிங்க பார்த்தோம் அப்படின்னா சிங்கிளாக இப்போ லைவ் போயம் மட்டும் நீங்கள் படிச்சுட்டு தனியாக வந்து டெஸ்ட் எழுதலாம். இதே மாதிரி சிலபஸில் எல்லா போயமுக்கும் பார்த்தோம் அப்படின்னா வந்து இருக்கும். அது வந்து ப்ரோஸுக்கு கம்ப்ளீட்டாக வந்து இருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா சூப்பர் டாஸ்க் இப்போ நம்ம வந்து சொன்னது. ஓகே, ஸோ நம்ம மொத்தம் பார்த்தோம் அப்படின்னா வந்து 7 டாஸ்க் வந்து கொடுத்துருப்போம். ஸோ சிலபஸில் 7 யூனிட் வந்து இருக்குது. ஸோ நம்ம வந்து 7 டாஸ்க் வந்து கொடுத்துருப்போம்.
இப்போ எக்ஸாம்பிள் நம்ம வந்து இது வந்து பார்க்கலாம். நீங்கள் இந்த மாதிரி வந்து அட்டெம்ப்ட் வந்து கொடுக்கீங்க. ஸோ நம்ம யூனிட் 1 பார்த்தோம் அப்படின்னா கிராமர் சார்ந்தது. ஸோ இப்போ நம்ம வந்து எக்ஸாமில் பார்த்தோம் அப்படின்னா டைம் மேனேஜ்மெண்ட் வந்து முக்கியம். ஏன்னா முன்னால் பார்த்தோம் அப்படின்னா ஜஸ்ட் வாட் இஸ் வாட் அப்படின்னு வந்து கேட்பாங்க. அப்போ நம்ம வந்து ஜஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா வந்து லாங்குவேஜ் தமிழாக இருக்கட்டும் இல்லை வந்து இங்கிலீஷாக இருக்கட்டும் ஒரு 1 hour நம்ம வந்து முடிச்சிடலாம். ஆனால் இப்போ வந்து ஸ்டேட்மெண்ட் டைப்பில் இருக்குது. ஸோ நம்ம அதனால் இப்போ ஸ்டார்டிங்லேருந்தே பார்த்தோம் அப்படின்னா வந்து உங்களுக்கு டைம் மேனேஜ்மெண்ட் நம்ம வந்து அது சேர்த்து வந்து கொடுத்துருக்கோம். ஸோ 20 கொஸ்டின் பார்த்தோம் அப்படின்னா வந்து 7 நிமிஷம். ஸோ உங்களால் ஆரம்பத்தில் பார்த்தோம் அப்படின்னா 7 நிமிஷத்தில் முடிக்க வந்து கஷ்டமாக இருக்கும். ஸோ நீங்கள் தொடர்ந்து ப்ராக்டிஸ் பண்ண பார்த்தோம் அப்படின்னா 20 கொஸ்டின் நீங்கள் வந்து ஈஸியாக 7 minute நீங்கள் வந்து முடிச்சிடலாம். ஓகே. ஸோ இப்போ வந்து இந்த மாதிரி பார்த்தோம் அப்படின்னா வந்து உங்களுக்கு ரேண்டமாக அந்த யூனிட் 1 ஸோ சிலபஸாக யூனிட் 1 ஃபுல்லாக சேர்த்து பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு கம்ப்ளீட்டாக பார்த்தோம் அப்படின்னா வந்து ஒரு 20 கொஸ்டின் வந்து வரும். ஸோ நீங்கள் ரேண்டம் வந்து அட்டன் பண்ணி ஏதோ ஒரு ஆப்ஷன் வந்து கொடுப்பீங்க. ஓகே. ஸோ ஒன்ஸ் நீங்கள் வந்து 20 முடிச்சதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா சப்மிட் வந்து பண்ணுவீங்க. ஸோ சப்மிட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒவ்வொரு கொஸ்டினுக்கான ஆன்சர் என்ன, அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா வந்து அந்த இதுக்கான எக்ஸ்பிளனேஷன். ஸோ நம்ம கீழே பார்த்தோம் அப்படின்னா வந்து இதோட ஆன்சர், ஸோ வந்து என்ன எக்ஸ்பிளனேஷன் இந்த மாதிரி நம்ம வந்து கொடுத்துருப்போம். ஸோ நீங்கள் இந்த மாதிரி ஒவ்வொரு டைமும் அதோட ரூல் என்ன ஃபார்மேட்டில் இருக்கும் இந்த மாதிரி நீங்கள் வந்து படிச்சிங்க அப்படின்னாலே ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். இப்போ இந்த ரூலை நீங்கள் வந்து ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கிங்க உங்களுக்கு வந்து ஞாபகம் இருக்காது. நீங்கள் வந்து தொடர்ந்து ரீட்டே கொடுத்து நீங்கள் வந்து அதிக டைம் பார்க்கும்போது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக பார்த்தோம் அப்படின்னா மைண்டில் வந்து ஸ்டோர் ஆயிடும். நம்ம இந்த கான்செப்ட்லாம் பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு இந்த சூப்பர் டாஸ்க் வந்து கொடுத்துருக்கோம். ஓகே. ஸோ இது வந்து ஒவ்வொரு டைம் அட்டன் பண்ணும்போது புது கொஸ்டினாக வருமானு கேட்டிங்க அப்படின்னா ஒவ்வொரு டைம் அட்டன் பண்ணும்போது ரேண்டமாக புதுசாக வந்து வரும். ஸோ ஒரு கட்டத்துக்கு அப்புறம் ஒரு 20 அட்டெம்ப்ட் 30 அட்டெம்ப்ட்டுக்கு அப்புறம் பார்த்தோம் அப்படின்னா வந்த கொஸ்டின் வரும், புதுசாக வரும். ஒரு 100 அட்டெம்ப்ட்டுக்கு அப்புறம் பார்த்தோம் அப்படின்னா வந்தே வரும். நம்ம வந்து ஒன்றுலையும் பார்த்தோம் அப்படின்னா சராசரியாக 2000 3000 கொஸ்டின் நம்ம வந்து ஆட் பண்ணியிருப்போம். ஸோ யூனிட் 1க்கு 2000 to 3000 அது மாதிரி நம்ம வந்து எல்லா யூனிட்டும் நம்ம வந்து ஆட் பண்ணியிருப்போம். ஸோ அப்படி நீங்கள் தொடர்ந்து நிறைய டைம் அட்டன் பண்ணால் நீங்கள் பார்த்த கொஸ்டினே பார்த்துக்கிட்டு இருப்பீங்க ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம். அப்போ ஆட்டோமேட்டிக்காக மைண்டில் பார்த்தோம் அப்படின்னா எல்லாமே ஸ்டோர் ஆயிரும். நம்ம இந்த கான்செப்ட் தான் இந்த சூப்பர் டாஸ்க் வந்து கொடுத்துருக்கோம். ஸோ இந்த சூப்பர் டாஸ்க் பார்த்தோம் அப்படின்னா வந்து உங்களுக்கு நீங்கள் டெய்லி இதை மட்டும் முடிச்சிங்க அப்படின்னாலே நம்ம வந்து அன்னைக்கான டாபிக் முடிச்சிட்டோம், நிறைய விஷயம் லேர்ன் பண்ணிட்டோம் அப்படிங்க வந்து இருக்கும். இப்போ வந்து எக்ஸாம்பிளுக்கு பார்த்தோம்னா டெக்னிக்கல் டேம் இது வந்து பார்க்கலாம். ஸோ வந்து இப்போ நம்ம வந்து 20 கொஸ்டின் வந்து 7 minute கொடுத்துருந்தோம். உங்களுக்கு வந்து 10 கொஸ்டின் ஒரு சில யூனிட்ல வந்து வரும். ஸோ அப்போ பார்த்தோம் அப்படின்னா வந்து நம்ம வந்து 4 நிமிஷம் வந்து கொடுத்துருப்போம். ஓகே. ஸோ வந்து இப்போ டெக்னிக்கல் டேம் இதை சார்ந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து உங்களுக்கு ஒரு 10 கொஸ்டின் வந்து வரும். ஸோ இதை நீங்கள் வந்து அட்டன் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா வந்து இதோட ஆன்சர் என்ன அப்படிங்கிறது வந்துடும். இப்போ நீங்கள் வந்து ஃபர்ஸ்ட் டைம் இந்த கொஸ்டின் பார்க்கிங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு ஆன்சர் தெரியாது. இப்போ நீங்கள் சேம் கொஸ்டினை நிறைய டைம் ரீடேக் பண்ணும்போது நிறைய டைம் பார்த்தோம் அப்படின்னா வந்த கொஸ்டின் ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் வந்துகிட்டே இருக்கும். அப்போ ஆட்டோமேட்டிக்காக மைண்ட் வந்து ஸ்டோர் ஆயிரும். ஸோ இந்த கான்செப்ட் தான் பார்த்தோம் அப்படின்னா சூப்பர் டாஸ்க் அப்படிங்கிறது. அதே மாதிரி வந்து இதில் வீடியோஸும் பார்த்தோம் அப்படின்னா வந்து இருக்கும். கம்ப்ளீட்டாக ஃபுல் சிலபஸ்க்கு நம்ம வந்து டெஸ்ட் வைஸாக வந்து கொடுத்துருப்போம். ஸோ வந்து இந்த டெஸ்ட் 1க்கான வீடியோ, டெஸ்ட் 2க்கான வீடியோ அப்படிங்கிற மாதிரி. ஸோ நம்ம வந்து யூடியூப்பில் போடாத வீடியோ ஃபுல்லாக பார்த்தோம்னா நம்ம இங்கே வந்து கொடுத்துருப்போம். ஸோ இப்போ வந்து நம்ம வந்து ஒக்காபுலரிலாம் நம்ம வந்து யூடியூப்ல வந்து கொடுத்துருக்க மாட்டோம். ஸோ அது மாதிரி வந்து நம்ம நிறைய வீடியோஸ் பார்த்தோம் அப்படின்னா யூடியூப்பில் இல்லாததும் பார்த்தோம் அப்படின்னா இங்கே வந்து இருக்கும். இந்த ஸ்பெஷல் வீடியோ இந்த ஃபோல்டரில் போய் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து யூடியூப்பில் கொடுக்காத எல்லாமே கம்ப்ளீட்டாக இங்கே வந்து அப்லோட் பண்ணியிருப்போம். ஓகே. ஸோ நீங்கள் வந்து ஒரு சைடு பார்த்தோம் அப்படின்னா வந்து போயம் வைஸா, ப்ரோஸ் வைஸா, அதுக்கப்புறம் கிராமர் டாபிக் வைஸா, சிலபஸ் இருக்க எல்லாமே நீங்கள் தனித்தனியாக படித்து வந்து டெஸ்ட் வந்து எழுதுறீங்க. ஸோ நம்ம அதுலேயும் பார்த்தோம்னா வந்து ஒரு ஃபுல் சிலபஸ் கம்ப்ளீட்டாக கவர் பண்ணியிருப்போம். அது போக இந்த சூப்பர் டாஸ்க் பார்த்தோம் அப்படின்னா வந்து உங்களுக்கு அடிஷனலாக வந்து இருக்கு. ஸோ இதுலேயும் பார்த்தோம்னா ஃபுல் சிலபஸ் வந்து இருக்கு. ஸோ இது ஃபுல்லாக நீங்கள் வந்து கஷ்டப்பட்டு மனப்பாடம் பண்ணாமல் அப்பப்போ ஃப்ரீ டைமில் உட்காந்து ஸோ நீங்கள் இப்போ தொடர்ந்து புக்கே படிச்சுக்கிட்டு இருக்கீங்க, புக்கே ரீட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, இல்லை வந்து வீடியோவே பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. அந்த மாதிரி நீங்கள் பண்ணும்போது பார்த்தோம் அப்படின்னா வந்து போர் அடிக்கும். ஸோ நீங்கள் வந்து போர் அடிக்கிற டைமில் டைம் வேஸ்ட் பண்ணுற டயத்தில் ஸோ நீங்கள் அந்த டைமில் சூப்பர் டாஸ்க் அட்டன் பண்ணி அப்படின்னா கூட ஃபுல்லாக நீங்கள் வந்து கம்ப்ளீட்டாக வந்து முடிச்சிடலாம். ஸோ இதுக்கு முன்னால் பார்த்தோம் அப்படின்னா வந்து லாஸ்ட் டைம் ஸோ நம்ம வந்து குரூப் 4க்கும் பார்த்தோம் அப்படின்னா வந்து உங்களுக்கு ஜிஎஸ்க்கு பொது தமிழுக்கு எல்லாமே வந்து கொடுத்துருந்தோம். ஸோ வந்து நமக்கு குரூப் 1 முதற்கொண்டு பார்த்தோம் அப்படின்னா இந்த சூப்பர் டாஸ்க்ல இருந்து டைரெக்டாக நிறைய கொஸ்டின் வந்து வந்திருந்தது. நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் அப்படின்னா வந்து அதை சார் நம்ம வந்து இன்ஃபார்ம் பண்ணியிருந்தோம். ஸோ நீங்கள் சூப்பர் டாஸ்க் அட்டன் பண்ணியே பார்த்தோம் அப்படின்னா கிராமருக்கான ரூல்ஸு, வொக்காபுலரி, டெக்னிக்கல் டேர்மு, போயம் ப்ரோஸு, போயமோட லைனு இந்த மாதிரி நீங்கள் வந்து எல்லாமே வந்து முடிச்சிடலாம். பிளே ஸ்டோரில் நம்மளோட குயிக் லேர்னிங் ஃபார் ஆல் இந்த நேமில் வந்து இருக்கும். இதை வந்து லாகின் பண்ணிக்கோங்க. நம்ம கீழே டிஸ்கிரிப்ஷன்லையும் பார்த்தோம் அப்படின்னா லிங்க் வந்து கொடுத்துருக்கோம்.
ஸோ நீங்கள் லாகின் பண்ணதுக்கப்புறம் கீழே ஸ்டோர் ஆப்ஷன் வந்து போங்க. வரிசையாக எல்லா கோர்ஸும் வந்து இருக்கும். இதில் ஜென்ரல் இங்கிலீஷ் குரூப் 2 குரூப் 2A ஜூலை 31 பேட்ச். ஸோ அந்த டெஸ்ட் சீரிஸோட மொதல் டெஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா ஜூலை 30 வந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ அப்படி நீங்கள் ஜாயின் பண்ண உடனே பார்த்தோம் அப்படின்னா வந்து இந்த மினி டெஸ்ட்டு, சூப்பர் டாஸ்க் இந்த மாதிரி வந்து எல்லாமே பார்த்தோம் அப்படின்னா வந்து ஆக்சஸ் பண்ணிக்கலாம். எல்லாமே நீங்கள் வந்து அட்டன் பண்ண முடியும். ஸோ வீடியோ எல்லாமே பார்த்தோம் அப்படின்னா நீங்கள் வந்து ஜாயின் பண்ண உடனே பார்த்தோம் அப்படின்னா வந்து ஆக்சஸ் பண்ணிக்கலாம். நம்ம வந்து ஃப்ளெக்சிபிள் பேட்சாக வந்து கொடுத்துருக்கோம். ஓகே. ஸோ நீங்கள் வந்து உள்ளே போய் பார்த்தோம் அப்படின்னா இந்த கோர்ஸோட ஃபீஸ் வந்து 699. ஸோ நீங்கள் வந்து அது பே பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம அது போக வந்து முதல் 100 பேருக்கு மட்டும் பார்த்தோம் அப்படின்னா வந்து டார்கெட் குரூப் 2 அண்ட் குரூப் 2A 100 இந்த கூப்பன் வந்து கொடுத்துருக்கோம். ஸோ இதை நீங்கள் வந்து கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களோட ப்ரைஸு அந்த 699 அப்படிங்கிறது 599 வந்து மாறிடும். ஸோ வந்து முதல் 100 பேருக்கு பார்த்தோம்னா இந்த கூப்பன் வந்து இருக்கும். ஓகே. அதுக்கப்புறம் நீங்கள் வந்து பை நவ் கொடுத்து பார்த்தோம்னா பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் ஜாயின் பண்ணதுக்கப்புறம் மேலே அந்த கண்டென்ட்டுக்குள்ளே வந்து போங்க. ஸோ உள்ளே போயிட்டு ஃபஸ்ட்டு இந்த இன்ட்ரோ வீடியோ வந்து ஃபுல்லாக பார்த்துக்கோங்க. இந்த ஷெடியூல் பிடிஎஃப் பார்த்தோம்னா இங்கே வந்து இருக்கும். அதுக்கப்புறம் இந்த ஆல் கண்டென்ட் இதுக்குள்ளே போனீங்க அப்படின்னா நம்ம வந்து அப்ளை காமிச்சோமா அந்த இது ஃபுல்லாக வந்து உங்களுக்கு கம்ப்ளீட்டாக வந்துடும். ஸோ வந்து மெட்டீரியல், வீடியோ, ஆல் டெஸ்ட்டு, ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இங்கிலீஷ் டெஸ்ட்டு, டெய்லி டாஸ்க்கு, மினி டெஸ்ட்டு, சூப்பர் டாஸ்க் இந்த மாதிரி எல்லாமே இங்கே இருக்கும். நீங்கள் இங்கேருந்தே பார்த்தோம் அப்படின்னா ஆக்சஸ் பண்ணிக்கலாம். ஓகே. நம்ம இந்த ஃபுல் ஷெடியூலுக்கான பிடிஎஃப்பும் பார்த்தோம் அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். அது வேணுங்கவங்க அதையும் வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு போக வேறு ஏதாவது டவுட் இருக்கு அப்படின்னா நம்மளோட வாட்ஸ்அப் நம்பர் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். அதில் நீங்கள் வந்து டெக்ஸ்ட் பண்ணலாம். அதே மாதிரி ஒரு சில பேர் வந்து ஜிஎஸ்க்கும் சேர்த்து வந்து கேட்டிருந்தீங்க. சப்போஸ் நீங்கள் வந்து ஜிஎஸ்க்கும் சேர்த்து டெஸ்ட் பேட்ச் வேணும் அப்படின்னா இந்த டாப்பர் சீரிஸ் இதில் வந்து ஜாயின் ஆகிக்கோங்க. இந்த டாப்பர் சீரிஸில் பார்த்தோம் அப்படின்னா இந்த ஜென்ரல் இங்கிலீஷ் பேட்சில் என்ன டெஸ்ட் சீரிஸ் இருக்கோ அதே சேம் கண்டென்ட் தான் பார்த்தோம் அப்படின்னா வந்து டாப்பர் சீரிஸ்லையும் இருக்கும். ஸோ வந்து இதில் இருக்க மாதிரி கம்ப்ளீட்டாக எல்லா வீடியோஸ், ஸோ இதில் வந்து ஜிஎஸ்க்காக உங்களுக்கு வந்து எல்லா வீடியோஸ் வந்து கொடுத்துருப்போம். ஸோ வந்து இங்கிலீஷ்காகவும் இருக்கும். ஸோ இந்த டாப்பர் சீரிஸ் ஜாயின் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த ஜென்ரல் இங்கிலீஷ் பார்த்தோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். ஓகே. அடுத்த வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ.